உத்தரகாண்ட்லேருந்து வந்த வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் தான் போய் பார்த்தேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி வந்துருச்சு. என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து இப்போ தானே வந்திருக்கேன், நல்ல சாப்பாடாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிலோன் கொத்து பரோட்டா கடையை கூட்டிகிட்டு போனான். அண்ணனும் பார்த்தீங்கன்னா போன வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொத்தை போட்டு பார்சலை போட்டு என் கையில் கொடுத்துட்டாரு. நானும் அதை தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். அவரோட மேக்கிங் ப்ராசஸை பார்த்தாலே உங்களுக்கு வாயில் எச்சு விட ஆரம்பிச்சிடும். ஏன்னா உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பரோட்டாவோட கூட பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு ஒன்று கொடுப்பாரு. அதையும் அந்த பரோட்டாவில் ஊற்றி சாப்பிட செம்மையாக இருக்கும். திருச்சியில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பரோட்டா கடை இருக்குது, எத்தனையோ ஹோட்டல் இருக்குது. ஆனால் இந்த கடையில் இருக்க கொத்து டேஸ்ட்டு வேறு எந்த கடையிலையுமே வராது. நீங்கள் 99% ஒரிஜினல் சிலோன் கொத்து சாப்பிட்ணுன்னா இந்த கடையில் தான் சாப்பிட்ணும். ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரையும் உண்மையான ஒரிஜினல் சிலோன் கொத்து பரோட்டா. நான் வாங்கிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கொத்து தான். அதனால் நானும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா பாதி சாப்பிட்டோம். உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு ஃபுல் கொத்து வாங்கினா பார்த்தீங்கன்னா 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இட்லி வாங்கியிருந்தேன். அம்மா பார்த்தீங்கன்னா எனக்கு 2 இட்லியை எடுத்து கொடுத்துட்டாங்க. நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதி கொத்து பரோட்டாவை கொடுத்துட்டேன். அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா தான் வாங்கலாம்னு நினச்சேன். நைட்டு பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா சாப்பிட்டா அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி வாங்கினேன். உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு 20 நாள் வேறு எங்கேயாச்சும் இருந்துட்டு நம்ம ஊரில் வந்து சாப்பிட்டு பாருங்களேன். நம்ம ஊர் இட்லியும் சாம்பாரும் அதேமாதிரி நம்ம ஊர் கொத்து பரோட்டா வேறு எங்கேயுமே கிடைக்காது. 20 நாளாக பார்த்தீங்கன்னா வெறும் சப்பாத்தி தின்னு செத்து போய் நொந்து போய் கிடந்தேன் நான். நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஊர் இட்லியை சாம்பாரில் போட்டு குழப்பி அடித்து வாயில் வச்சோன்னே தான் பார்த்தீங்கன்னா எனக்கு உசுரே வந்துச்சு. நானும் சப்பாத்தி கூட என்னென்னமோ வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டேன். ஆனால் நம்ம ஊர் இட்லி சாம்பார் டேஸ்ட்டுக்கு வேறு எதுவுமே ஈடாகாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.